இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ஹெட்ஃபாக்ஸ் ஹெல்மெட் தாங்க. ஆஃப்லைனில் எங்கேயுமே கிடைக்காததுனால ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ உள்ள ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம ஹெல்மெட்டை வெளில எடுத்துடலாம். பேக்கேஜிங் அவ்வளோ ஒன்றும் நல்லா இருந்த மாதிரி தெரியல. பட் ஹெல்மெட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படின்னு பார்க்கலாம். பாடி பில்ட் நல்லாவே இருக்குது. கலர் டிசைன் எல்லாமே நல்லா இருக்கு. இதோட டாப் வென்டிலேஷன் பார்த்தோம்னா நார்மல் கிளிப். இது ஆக்சுவலி ஸ்டீல் பேர்டோட ஒரு மாடல். பின்னால் பார்த்தோம்னா ஆன்லைன்லன்னா நம்ம பார்க்கும்போது எஸ்பிஏங்க ஆப்ஷன்லேயும் கொடுத்துருப்பாங்க, எஸ்எஃப்ஏன்னு கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சன்வைசர் கொடுத்துருக்காங்க. இதுவும் நார்மல் டிண்டட் சன்வைசர் மட்டும்தான். அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் நமக்கு வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு கிளிப் இருக்குது. இது வந்து ஒரு கன்வெர்ட்டபிள் ஹெல்மெட். கன்வெர்ட்டபிள் ஹெல்மெட்டுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் வந்து இப்போ சின் கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு லிஃப்ட் பண்ணோம்னா சின் வந்து மேலே வந்துடும். ஸோ இப்போ வந்து இது ஹாஃப் ஹெல்மெட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெயிட் பார்த்தீங்கன்னா 1200 கிராம்ஸ்னு போட்டிருக்காங்க. ப்ளஸ் பின்னால் வந்து ப்ளூடூத் ஸ்டிக்கர் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 பட்டன் கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு. ப்ளே, அப்புறம் நெக்ஸ்ட்டு, ப்ரீவியஸ், இந்த 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆன் பண்ணுறதுக்கு வந்து இந்த மெயின் ப்ளே பட்டன், பவர் பட்டன் வந்து ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும் போது அதில் ப்ளூ லைட் எரியும். அதே மாதிரி பின்னால் அந்த இடத்துல டெய்ல் லேம்ப் மாதிரி ரெட் லைட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் வெண்ட்டுக்குள்ளோடு இருக்குது அந்த லைட்டு. இந்த லைட் வந்து நம்ம ஆக்சுவலி ஆஃப் பண்ண முடியாது, பண்ணுற ஆப்ஷன் எதுவுமே அவங்க கொடுக்கல. அது எல்இடி லைட் அப்படிங்கிறதுனால சார்ஜ் எடுக்கக்கூடாது. ப்ளூடூத் வந்து இப்போ அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக எல்லா ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு அதில் ஹெட்ஃபாக்ஸ்க்குள்ளே நேம் காமிக்கும். அது கூட ஃபஸ்ட் பேர் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு டைரெக்டாகவே நம்ம கேட்டுடலாம். Maximum volume. ஸோ இப்போ ஹெல்மெட் கூட இருந்த இந்த பேக்கேஜை ஓப்பன் பண்ணோம்னா அதில் நமக்கு கேபிள் கொடுத்துருக்காங்க. நமக்கு நார்மல் சி டைப் சார்ஜருக்குள்ளது கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு யூசர் மேனுவல். ஓகே, பேக்கேஜிங்கில் பார்த்தோம்னா 2 ஹெட்ஃபாக்ஸ்க்குள்ளே ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் பாக்ஸ் எதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறமா வாரண்டி கார்டு ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஸோ வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸ்க்கு வாரண்டின்னு செப்பரேட்டாக போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த 3 பட்டனோட ஃபங்க்ஷன் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இதை இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா இதை கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லாக் பார்த்துட்டிங்கன்னா நம்ம யூஸ்வலாக எல்லா ஹெல்மெட்டுக்கும் கொடுத்துருக்க அதே ஸ்டைல் லாக்கில் தான் இருக்குது. ஸோ நம்ம கிளிப் உள்ள இன்செர்ட் பண்ணிவிட்டு அதை புல் பண்ணோம்னா லூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சார்ஜிங் பாயிண்ட். பேட்டரி பேக்கப் பற்றி இன்னும் ஐடியா இல்லை. 48 hours அவங்க போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலாக எவ்வளோ வருதுங்கிறத தெரிஞ்ச உடனே நான் சொல்கிறேன். இப்போ கன்வெர்ட்டபிள் சொன்னதுக்கப்புறம் இப்போ இது எல்லாமே வாஷபிள் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக எல்லா ஹெல்மெட்லையுமே இந்த இடத்துல வாஷபிள் இருக்கும். ஸோ நம்மளோட மைக் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஹோல் போட்டு வெல்க்ரோ போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மறுபடியும் இந்த குஷனை உள்ளே ப்ரெஸ் பண்ணிடலாம். பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு குஷன் இது ஒரு மொபைல் மாதிரி தான் இருக்குது. இது வாஷபிள் அப்படிங்கிறதுனால இந்த கீழே இருக்க இந்த சர்ஃபேஸ், அப்புறம் சைடில் இருக்க 2, அப்புறம் கீழே இருக்குது இந்த எல்லாமே ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் வயரிங் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஆக்சுவலாக ஆன்லைனில் பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸ்க்கு தான் அவங்க வாரண்டி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக 1 year கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால எதாவது பிரச்சனைனா ஆன்லைனில் கேட்டு பார்க்க வேண்டியதுதான். ஸோ ஹெல்மெட்டோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தாச்சு. யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். நன்றி, வணக்கம்.